ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மனோ பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜனத் சாப்டர் 61 to 63 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்க. லாஸ்ட் சாப்டர்ல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் வந்து பேர் போட்டிருப்பாங்க. அதில் வந்து அவ தோத்துருப்பா. அவ அப்படி தோத்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்து என்ன கேட்பானா, அண்ணா நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாமான்னு கேட்கும். ஹீரோ அது கேட்டவனே என்ன சொல்றானா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் காலம் கடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கான். இது கேட்டோடனே அவ வந்து சோகமாயிடுறா. இது வரைக்கும் தான் லாஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்திருப்போம். இப்போ இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு நீர்வீழ்ச்சி தான் காட்டுறாங்க. இப்போ அந்த நீர்வீழ்ச்சி கீழே வந்து ஒருத்தன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். யாரா அதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம ஹீரோட பாடி கார்டான மியோன் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மியோனை இந்த அளவுக்கு சீரியஸா பார்த்தே இருந்திருக்க மாட்டோம். பையன் அந்த அளவுக்கு தீவிரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அதுவும் எப்படின்னா, அவனை சுத்தி விழுற சின்ன சின்ன நீர்த்துளிகளை கூட பார்த்து கரெக்டா வெட்டுறான். மியோனுக்கு என்ன கோவம்ன்றதே தெரியல, ஆனா ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்படி ட்ரைனிங் எடுக்கும் போது அவன் எதை பத்தி யோசிக்கிறானா, நம்ம ஹீரோ பத்தி தான் யோசிக்கிறான். அதுவும் கடைசியா பாஸ் கூட அவன் சண்டை போட்டு மயக்கமாயிருப்பான்ல, அந்த சீனை தான் நினைச்சு பார்க்கறான். அப்போ ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது இவன் போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, மாஸ்டர் நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க எதுக்காக அவனுக்கு கூட போய் தனியா சண்டை போட்டீங்க அப்படின்ட்டு கீழே உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ தான் காட்டுறானுங்க. ஹீரோவை பார்க்கணுமே, அவனோட மொத்த இன்டர்னர்ஜி யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவனோட கை ஃபுல்லாவே அந்த அளவுக்கு அடி வாங்கியிருப்பான். அப்படி அவன் புலம்பிட்டு இருக்கும் போது அவன் என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரியும் நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்கன்ட்டு, இருந்தாலும் நீங்க ஒரு லெவலை வந்து அட்டைன் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல என்னோட அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படாதுன்றது எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு இப்ப ஆகாது. அப்ப மியோன் என்ன நினைக்கிறானா, நான் கூக்குல கத்தி மட்டும் இல்ல கேடயமும் அவன் யங் மாஸ்டர் யாரா தொடரணும்னு நினைச்சா அது என்னோட மரணத்துக்கு அப்புறமா தான் இருக்கணும். இதெல்லாம் பிளாஷ்பேக்ல நினைச்சு பார்த்துவேன். இப்ப கரண்ட்ல வந்து ட்ரைனிங் எடுத்துட்டே என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் எப்ப நடக்க ஆரம்பிச்சது, யங் மாஸ்டர் அவரோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம மத்த உயிரை காப்பாத்துறதுக்கு எப்ப போராட ஆரம்பிச்சாரு. யங் மாஸ்டர் அப்படி கஷ்டப்படுற டைம்ல கூட நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் ஒண்ணுமே பண்ணல. அப்போ மியோனோட முகத்தை பார்க்கணுமே, எரிமலை மாதிரி அந்த அளவுக்கு கோவமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். பிள்ளை நினைச்சு பார்த்துட்டு மியோன் என்ன பண்றானா, அவனோட ஸ்குவாட வந்து ரொம்பவே கோவத்துல ஒரு வீசுறான். அப்ப பார்க்கணுமே, சுத்தி இந்த மொத்த தனியும் கீழே இருக்கிறதுக்கு பதிலா எல்லாமே தரையில பறக்க ஆரம்பிக்குது. அப்போ மியோனோட மைண்ட் வைஸ் எல்லாமே, நான் எதுக்கும் உதவாதுவேன், எனக்கு இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தும் நான் எதுக்கு பிரயோஜனம் பண்றேன், ஒருத்தரை கூட காப்பாற்ற முடியலனா அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி மியோன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல பார்த்தா இன்னொரு வாய்ஸ் கேக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேஸ் தானா, இது கரெக்டான பிளேஸ் தானா, அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஹைட்டா இருக்கே. உடனே மியோன் வந்து அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல பாக்குறான், சவுண்ட் அந்த பக்கம். அவ மேல பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா, இந்த வாய்ஸ் வந்து சியோலோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே, ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வர்றதுக்கு. அப்ப சியோல் என்ன சொல்றானா, நான் இதே மாதிரி தொடர்ச்சி ஏறிட்டே தான் இருக்கணுமா, எனக்கு அந்த பழைய வழியில நடக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சியோல் சொல்றா. இதெல்லாம் மியோன் வந்து கீழே இருந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக்ல இருக்கான். அப்ப சியோல் என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்னோட கால்கள் எல்லாமே நனைஞ்சு போச்சு, அப்படி இருந்தாலும் நான் இதை வந்து ஏறி போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் என்னோட கண்களை எவ்வளவு நேரம் மூடியே வச்சிருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா கோல்டன் சியோல் தான் பேச ஆரம்பிக்கிறா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அது மட்டும் இல்லாம உன்னோட பாடி வந்து எப்போ இதுக்கான அடாப்ட் ஆகுதோ அது வரைக்கும் நீ இது மாதிரி நடந்தா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம நார்மல் சியோல் என்ன சொல்றேன்னா, உண்மையை சொல்றேன், உடம்பு ஃபுல்லாவே நடுங்க ஆரம்பிக்குது, நான் எப்ப கீழே விழுவேன்னு எனக்கே தெரியல, அது மட்டும் இல்லாம எனக்கு கீழே விழவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். கோல்டன் சியோல் அதுக்கு என்ன சொல்றானா, நீ உண்மையிலே இப்ப பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான், இதை இப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இரு, சரி வா இன்னைக்கான தேர்ட் ஃபார்ம் நான் உனக்கு சொல்லி தரேன் ஸ்குவாட்ல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சியோல் பண்ற ஸ்குவாட் ஃபார்ம்லாம் சும்மா சிறப்பாவே இருக்கு. அப்ப பாக்கணுமே சியோல் ஒன்னும் வந்து தண்ணி மேல நடக்கல, பறந்துட்டு இருக்கா. அப்ப என்ன கேக்குறானா, இப்படிதான் இப்ப நான் கரெக்டா தானே பண்றேன் அப்படின்னு கேட்கும். கோல்டன் சியோல் என்ன சொல்றனா, அப்படிதான் கரெக்டா பண்ற, சரி வா ஃபோர்த் ஸ்குவாட் ஃபார்மை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப இதெல்லாம் பார்த்த மியோன் வந்து ரொம்ப ஷாக்ல இருக்கும்போது, நான் என்ன கனவா கண்டுட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச சியோலா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அவளை பார்க்கும்போது அவளுக்கு அவளே பேசுற மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா அப்படி இருக்காது, அங்க வேற யாரோ இருக்காங்க, இந்த விஷயம் ரொம்பவே ஆபத்தானது, இது மட்டும் யங் மாஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மனுஷன் பயந்தே போயிடுவான். கீழே அந்த மாதிரி மியோன் யோசிச்சுட்டு இருக்கும்போது மேல வந்து கோல்டன் சியோல் என்ன சொல்றனா, சரி வா மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்து ஃபோர்த் ஃபார்ம் வரைக்கும் தொடர்ச்சியா பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. உடனே சியோல வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கணுமே, சியோல் பண்ற ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ்மே அந்த அளவுக்கு சும்மா பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் பார்த்த மியோன் வந்து என்னடா நடக்குது இந்த உலகத்துல அப்படின்ட்டு அண்ணாந்து பார்த்துட்டே தான் இருக்கான். சியோல் வந்து எல்லா ஃபார்மையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கோல்டன் சியோல் என்ன சொல்றனா, சரிதான் இப்ப கடைசி ஃபார்மான ஃபிஃப்த் ஃபார்முக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு நம்ம சியோல் வந்து என்ன சொல்றனா, ஓகே நான் எப்பயும் அதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பாக்கணுமே சியோல, அப்ப அந்த ஸ்பாட்லாம் அவ யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றானா, ஒரு அந்தர் பெல்ட் தான் அடிக்கிறா. அடிச்சுட்டு லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் கோல்டன் சியோல் என்ன சொல்றானா, ரொம்பவே அற்புதம் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம சியோலுக்கு வந்து ஒரே சந்தோஷம், ஆனா இதெல்லாம் கீழே இருந்து பார்த்த மியோனுக்கு வந்து ஒரே ஷாக். அப்ப மியோன் என்ன நினைக்கிறானா, இது எப்படி நடக்கும், இந்த பொண்ணு அப்ப இதனால தனியா யாருக்கும் தெரியாம ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருக்காளா. நான் என்ன நினைச்சேன்னா சியோலை பத்தி, அவ வெறும் சாப்பாடுக்கு மட்டும் ஆசைப்படுறவன் தான் நினைச்சேன். அப்ப மியோனை பார்க்கணுமே, மனுஷன் அந்த அளவுக்கு நொந்து போயிடுறான். அது மட்டும் இல்லாம இப்ப நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மியோன், மத்தவங்களை பத்தி கம்மியா நினைக்கிறதுனால மட்டும் என்னோட ஸ்கில் ஒன்னு இம்ப்ரூவ் ஆக போறது இல்ல. இப்போ நான் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே விஷயம் தான், என்னோட வழியில வந்து நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகணும்ன்றது மட்டும் தான். அது மட்டும் இல்லாம இப்ப என்
கையில இருக்க பொறுப்பு வந்து கூக்லானோட காடாக இருக்கிறது மட்டும்தான். அப்படி மியோன் யோசிக்கிற அந்த டைம்ல பார்த்தா நம்ம சியோல் வந்து மியோனுக்கு பின்னாடி நின்னுட்டு என்ன சொல்றனா இது போதும் அப்படின்னு சொல்றா. என்னடா சவுண்ட் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா மியோனுக்கு ஒரே ஷாக். ஏன்னா முன்னாடி நிக்கிறது சியோல். சியோல் நீ எப்படி அங்க இருந்து இங்க வந்து அதுக்குள்ள அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். அப்ப சியோல் என்ன பண்றானா நேரா நடந்து வந்து மியோனோட செஸ்ட்ல கை வச்சுட்டு என்ன சொல்றானா பரவாயில்லையே உனக்கு என்ன பண்ணணும் இந்த அளவுக்காச்சு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லவும் மியோன் அதுக்கு என்ன கேக்குறானா நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க சியோல் அப்படின்னு கேக்குறான். அப்ப பாக்குறமே சியோல் கை வச்சதுனால மியோனை சுத்தி ஒரே கோல்டன் லைட்டா வருது. அப்போ மியோனால இங்க என்னடா நடக்குது நான் ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகுறான். இப்போ சியோல் என்ன சொல்றானா எப்பயுமே வழக்கத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணாத, அப்பப்போ அதுல இருந்து வெளியே வந்து எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப பாக்கணுமே சியோலையும் நம்ம மியோனையும் சுத்தி பெரிய ஒரு கோல்டன் ஆர்பு மாதிரி ஓபன் ஆகுது. இந்த மாதிரி பண்றது மூலமா சியோல் வந்து மியோனை என்ன பண்ண போறான்னு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல. அடுத்த செகண்ட்லயே பார்த்தா நம்ம சியோலையும் காணும் அந்த கோல்டன் ஆர்பையும் காணும். அப்ப மியோனுக்கு வந்து இங்க என்ன நடந்துச்சு, ஆமா சியோல் இப்ப நீ எங்க போன அப்படின்னு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா ஊருக்குள்ள இருக்க அந்த மார்க்கெட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. அப்ப வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இந்த பொருளை வாங்கலாமா அப்படின்ட்டு. நீ என்ன நினைக்கிற அந்த அளவுக்கு சீப்பான பொருள் நம்மளாம் வாங்குறது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா வானத்துல வந்து வான வேடிக்கை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கீழே உட்காந்து நம்ம ஹீரோவும் பியாங்கும் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மவுண்ட் அவார்ட் செரிமனி நடக்கிற வரைக்கும் நான் இங்க இருப்பேன்ட்டு. சரி ஏதோ விஷயம் இந்த அளவுக்கு வந்துருச்சு, இருக்கிற டைம்லயாச்சும் நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப பக்கத்துல இருந்து பியாங் வந்து என்ன பண்றானா ஹே அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு ஹீரோட ஷோல்டர்லயே படுத்துக்கிறா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா ஆமா நான் கேட்க மறந்துட்டேன், நீ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போன ஞாபகம் இருக்கா, இன்னும் நீ போகாம உனக்கு கிளான சேர்ந்தவங்க உன்னை கொன்றுவாங்க மறந்துடாத, ஒருவேளை பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு அவன் ஹீரோ பேசிட்டு இருக்க. அந்த டைம்லயே பியாங் வந்து ஹீரோட ஷோல்டர்லயே தூங்கிடுறா. அது சரிதான், சரி உன் இஷ்டம் போல் நீ எப்படின்னா நடந்துக்கோ அப்படின்னு விட்டுறான். அப்ப பாக்கணுமே ரெண்டு பேரும் பேரா உட்காந்து மேல வான வெடிக்க வெடிக்கிறதுலாம் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா இந்த வானத்துல எப்படி இந்த வான வெடிக்க வெடிக்குதுன்னு தான் காட்டுறாங்க. மவுண்ட் அவார்ட் சேர்ந்த எல்லா டிசிபிள்ஸும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட பிளாசம் ஸ்வாட் ஆட்ட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுதான் வானத்துல போய் வான வெடிக்க மாதிரி வெடிக்குது. அதுல என்ன சொல்றானா என்னோட கைகள் இதுக்கு மேல தாங்காது அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல நம்ம சியோங்க இருக்கான். அவன் என்ன சொல்றானா இந்த பெயின் எல்லாம் நீ என்ஜாய் பண்ணு, அப்பதான் மவுண்ட் அவார்ட் டிசிபிள் நம்ம அப்படின்னு சொல்றான். இவனுங்க இந்த மாதிரி வான வெடிக்க வெடிச்சு என்ஜாய் பண்ற அதே டைம்ல இந்த பக்கம் ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வாட் சுப்ரீமும் டிவைன் டாக்டரும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ டிவைன் டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்வாட் சுப்ரீம் இல்ல அலைன் லீடர் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியும் நான் நம்புறீங்க. உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றாருன்னா இந்த வேலையை உன்னை விட்டா வேற யாரால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே டிவைன் டாக்டர் என்ன சொல்றாருன்னா நான் ஒன்னும் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஸ்வாட் சுப்ரீம் வந்து அது எனக்கும் தெரியும், இது என்ன நடக்கவே நடக்காத காரியமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பாருமே டிவைன் டாக்டரும் சரி ஸ்வாட் சுப்ரீமும் சரி எதுவுமே பேசாம ரெண்டு பேரும் அமைதியாவே இருக்காங்க. அப்போ ஸ்வாட் சுப்ரீம் என்ன கேட்கிறானா நீ இன்னும் இந்த விஷயத்தை வந்து பண்ணவே முடியாதுன்னு ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு. உடனே டிவைன் டாக்டர் என்ன சொல்றானா இது ஒன்றும் அந்த அளவுக்கு சிம்பிளான விஷயம் கிடையாது, ஒருத்தவங்களோட எனர்ஜிக்குள்ள போய் இன்டர்ஃபியர் ஆகிறது ரொம்பவே ரிஸ்கான விஷயம், அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த குழந்தை வந்து ஹியூமனே கிடையாது அப்படின்னு நம்ம சியோல தான் சொல்றாங்க. எல்லா மனிதர்கிட்டையும் அவங்களோட இன்னர் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும், ஆனா இந்த குழந்தை கிட்ட இருக்க இன்னர் எனர்ஜி ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவளோட எனர்ஜி கோர் எப்படி இருக்குன்னா ஒரு பாலைவனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. அது மட்டும் இல்லாம இப்பதான் எனக்கே புரியுது அவளோட எனர்ஜி கோரை வந்து எதனால என்னால் ஃபீல் பண்ண முடியலன்றது. அந்த குழந்தை எப்படி சொல்லனா ஒரு இன்னர் எனர்ஜியா இல்லாதவ எப்படி இன்னும் உயிரோட இருக்கா. அப்ப பார்த்தா நம்ம ஸ்வாட் சுப்ரீம் வந்து சியோல தான் நினைச்சு பாக்குறாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் வேணான்னு சொன்னா வேணாதான் அப்படின்னு அவ கையில இந்த ஸ்வாட புடுங்குறாரு. இந்த உலகம் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானது கிடையாது, ஒண்ணுமே சர்வன்ட் வந்து கத்தி எடுக்கிற அளவுக்கு அப்படி சொல்லிட்டு அந்த கத்தியை உடைச்சிட்டு என்ன சொல்றாருன்னா உன்னோட வேலைகளை மட்டும் நீ ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்த ஸ்வாட் சுப்ரீம் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இப்ப உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு டிவைன் டாக்டர் கிட்ட சொல்றாரு. மலை மாதிரி இருந்த மனுஷன் இப்ப அந்த ஆளோட பேத்திக்காக ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அந்த குழந்தைய வந்து நார்மலான ஒரு குழந்தையா மாத்து அப்படின்னு டிவைன் டாக்டர் கிட்ட வந்து நம்ம ஸ்வாட் சுப்ரீம் கேக்குறாரு. அவர் இப்படிலாம் சொன்னதை கேட்ட டிவைன் டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க சொல்ற அளவுக்கு ஈஸியான விஷயம் இது ஒன்றும் கிடையாது, இதுக்கப்புறம் இது மருந்து சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றானா அது எனக்கும் தெரியும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் டிவைன் டாக்டர் ஆன உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிவைன் டாக்டர் என்ன சொல்றானா இது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதை ஒன்றும் என்னால் அவ்வளோ ஈஸியாலாம் பண்ண முடியாது, என்னெல்லாம் வேணும்னு உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ ரிசோர்ஸ் தேவைப்படுன்னு உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிளானுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட ஸ்வாட் சுப்ரீம் ஒன்று என்ன சொல்றானா உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன், அதை பத்தி பிரச்சனையே இல்ல, அது மட்டும் இல்லாம உனக்கு பர்சனலா வேணும்ன்ற ஒரு விஷயத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள் வேணும் தானே உன்னோட பேரனுக்காக அப்படின்னு ஸ்வாட் சுப்ரீம் டிவைன் டாக்டரை பார்த்து கேட்கிறாரு. அப்பதான் அது என்ன பொருள் நம்மளுக்கும் காட்டுறாங்க. அது வந்து என்னன்னா ஒயிட் ரேங்க் உள்ள டிமானிக் ஸ்டோன் தான் அது. இதை கேட்ட டிவைன் டாக்டர் ஒரு செகண்ட் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம என்ன கேட்கிறேன்னா இந்த விஷயம் நீங்க வந்து மவுண்ட் அவார்ட் செக்லேட்டர் கிட்ட இருந்தா தெரிஞ்சுக்கிட்டீங்க. உடனே அதுக்கு ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றானா இல்ல எப்பெல்லாம் நான் பேர குழந்தைகளை பத்தி பேசணும் அப்ப வந்து உங்ககிட்ட இருந்து அதே ஃபீலிங் தான் நானும் உணர்ந்தேன், இந்த ஒரு தடவை குழந்தைங்களுக்காக நீ கொஞ்சம் இறங்கி வா
அப்படின்னு டிவைன் டாக்டர் பார்த்து சொல்றாரு ஸ்பாட் சுப்ரீம். அப்ப டிவைன் டாக்டர் என்ன சொல்றேன்னா, சரி எனக்கு வந்து ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. என்ன ஒரு காரணத்துக்காக உன்னோட பேத்தியை வந்து ஸ்வாட தொடறதுக்கே நீ அலோ பண்ண மாட்ற? அதுதான் இன்னமும் புரியாம இருக்கு என்ன காரணம்ன்றது. நிறைய டேஞ்சரஸான சிச்சுவேஷன்லாம் வரும். அப்ப அந்த பொண்ணை வந்து அவ எப்படி பாதுகாத்துக்குவா? உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன கேக்குறாருன்னா, சரி நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், என்னோட ரெக்வெஸ்ட் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப டிவைன் டாக்டர் என்ன சொல்றேன்னா, அந்த குழந்தையோட திறமையை நீ எதுக்கு தடுக்கிறனோ, ஒயிட் ரேங்க் உள்ள டிமானிக் ஸ்டோன் எடுத்துட்டு வந்தீனா நான் கண்டிப்பா அந்த குழந்தையை சரி பண்றதுக்கான ஒரு வழியை தேடுறேன். அப்ப ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றேன்னா, சரி நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, சியோல் கிட்ட இருக்கிறது ஒன்னும் திறமை கிடையாது, அது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லவும் டிவைன் டாக்டர் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாரு. ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றானா, உண்மைதான் சியோல் வந்து ஸ்வாட்ல வந்து சீக்கிரமாவே மாஸ்டர் பண்ணிடுறா, ஆனா அதுக்கு வந்து அவ கொடுக்கிற விலை வந்து அவளோட லைஃப் எனர்ஜி தான். இதை கேட்ட டிவைன் டாக்டர் வந்து என்னது லைஃப் எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அவ எப்போ மத்தவங்கள மாதிரி நார்மலான வேலை எல்லாம் பாக்குறாளோ அப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, மத்தவங்கள மாதிரி தான் அவளும் இருப்பா. அதுவே அவ வந்து ஸ்வாட பிடிச்சி மார்ஷல் ஆர்ட் யூஸ் பண்ணா அப்ப அவளோட இன்ஸ்டிங்டும் லாஜிக்கும் தேவைப்படும். அப்படி அவ பண்ணும்போது நானே என்னோட 2 கண்ணால பாத்திருக்கேன், அவளோட லைஃப் எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறது. அவ எப்பெல்லாம் அவளோட பவரை யூஸ் பண்றாளோ அப்பெல்லாம் அவளோட லைஃப் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இதெல்லாம் கேட்ட உடனே டிவைன் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அது சரி அப்ப இவ டிமானிக் கல்ட் பிளட் லைனை சேர்ந்தவளா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஸ்வாட் சுப்ரீம் எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு. டிவைன் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இப்பதான் எனக்கு புரியுது நீ ஏன் அவளை மார்ஷல் ஆர்ட் கத்துக்க விடாம தடுக்கிறேன்ட்டு. நீ எப்பயாவது கிளானுக்கு போயிருக்கியா? கரண்ட் அலைன்ஸ் லீடர் இருக்கிற இடத்துக்கு. ஸ்வாட் சுப்ரீம் வந்து நான் இது வரைக்கும் அங்க போனது இல்ல அப்படின்னு சொல்லுவோம். டிவைன் டாக்டர் வந்து அப்ப முதல்ல அங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் சீலிங் டிமானிக் ஸ்டோன் இருக்கு, அதுதான் ஒரே வழி சியோலோட எனர்ஜி கோரை பிளாக் பண்றதுக்கு. ஆனா இது உண்மையிலேயே உங்களுக்கு ஓகே தானா? ஏன்னா அந்த விஷயம் மட்டும் ஒரு தடவை சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சியோலோட வாழ்க்கையில மார்ஷல் ஆர்ட்டே நினைச்சு பார்க்க முடியாது. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் ஸ்வாட் சுப்ரீம் எதுவும் பேசாம அமைதியா தான் இருக்காரு. அப்போ டிவைன் டாக்டர் விடாம என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? ஒரு வளர்ந்து வர பறவையோட ரெக்கைங்களை வெட்டணும்னு நினைக்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் அந்த குழந்தை வந்து பெரியவளாவா, அப்ப அவ திரும்பி பார்க்கும்போது நீங்க வெட்டின ரெக்கதான் அவ கண்ணுக்கு தெரியும், அவ வாழ்க்கை இருக்கிற வரைக்குமே அவங்களை சபிச்சிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அது ஸ்வாட் சுப்ரீம் என்ன சொல்றேன்னா, அவ என்ன வெறுத்துறதானே போறா, அவ உயிரை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு சீப்பான பிரைஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த யாரை காட்டுறாங்கன்னா, ஹீரோவையும் பியாங்கையும் தான் காட்டுறாங்க. 2 பேருமே ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த செர்மனில. அப்ப பாக்கணுமே பியாங் ஆப்போசிட் எதையோ கையை காமிச்சு அதை பார்த்து வேகமா ஓட ஆரம்பிச்சிடறா. ஹீரோ வந்து ஏய் நில்லு அப்படின்னு கத்துவா, அவ நிக்காம ஓடிட்டே இருக்கா. அவ பார்த்தா ஹீரோ பக்கத்துல இருந்த கடைக்காரன் என்ன சொல்றானா, சார் எங்க கடைக்கு வந்து பாருங்க, நம்மளது எல்லாமே நல்ல பொருள் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கிளிப்புங்க தான் வித்துட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் அந்த பட்டர்ஃபிளை கிளிப்புங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா சியோல் தான் நடந்து வந்துட்டு இருக்கா, ரொம்பவே டயர்ட்ல. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா பின்னாடி ஹீரோ வந்து ஏ அப்படின்னு கூப்பிடுறான். உடனே சியோல் பயந்துடுறா. ஹீரோ பார்த்தோன்னே யங் மாஸ்டர் என்ன அப்படின்னு கேட்கவும், நீ இந்த நாள் ஃபுல்லா எங்க தான் போயிருந்த அப்படின்னு கேட்கறான் ஹீரோ. நீ மட்டும் ஒழுங்கா இன்னைக்கு வந்திருந்தா 2 பேர் சேர்ந்து ஃபெஸ்டிவல் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது கேட்ட உடனே சியோல் என்ன சொல்றானா, என்ன மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே ஒரு gift கொடுக்குறான். என்னடான்னு பார்த்தா அந்த பட்டர்ஃபிளை கிளிப்பை சியோலுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கான். சியோல் இது பார்த்தோன்னே என்னது இது அப்படின்னு கேட்கும். ஹீரோ அதுக்கு வந்து இது ஒன்னும் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த ரீசன்ட் டைம்ல நீ வேலை எல்லாம் ஒழுங்கா பாக்குற, அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அது இல்லாம நீ எதுக்காக இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கேன், கை வலி, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ சியோல் என்ன கேக்குறேன்னா, யங் மாஸ்டர் இது உண்மையிலேயே எனக்கு தான் தரீங்களா அப்படின்னு கேட்கும். அப்ப இது உனக்கு வேணாமா அப்படின்னு அவன் பாக்கெட்ல வைக்கறான். இல்ல இல்ல எனக்கு வேணும் அப்படின்ட்டு வர்றா அவளும். உடனே ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு, சரி இரு இது நானே உனக்காக உன் தலையில வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சு விடுறான். அதை வச்ச உடனே சியோல பாருங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கா. சியோல் என்ன கேக்குறேன்னா, இது எனக்கு செட் ஆகுதா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றனா, எனக்கு சரியா தெரியல இருந்தாலும் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சியோல் வந்து ஹீரோட கண்ணத்திலே முத்தம் கொடுத்துறா. கொடுத்தது மட்டும் இல்லாம அப்ப சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றா. ஆனா நல்ல வேலை இவன் முத்தம் கொடுத்ததை வந்து பியாங் பார்க்கல. பியாங் மட்டும் பார்த்துருந்தானா அவ்வளவுதான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, பியாங் தான் காட்டுறாங்க. பியாங் ரொம்ப டயர்டா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அவளுக்கு பின்னாடி ஹீரோவும் சியோல தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப சியோல் என்ன சொல்றனா, வாங்க போய் சண்டையை பார்க்கலாம் அப்படின்னு ஜாலியா சொல்லிட்டே நடந்து வரா. சியோல் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்றனா, யங் மாஸ்டர் சீக்கிரமா நடந்து வாங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோவை பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா, இவ எப்படி ஒரே நாள் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா மாறினா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சியோல் என்ன கேக்குறானா, யங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா, எதனால உங்க முகம் இவ்வளவு ரெட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறா. ஹீரோட முகத்தை பார்க்கணுமே அந்த அளவுக்கு ரெட்டா இருக்கு. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் ஒன்னும் ஒரு குழந்தை கிடையாது, நான் எதனால இவ்வளவு வெக்கப்பட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ என்ன நினைச்சு பாக்குறான், சியோல் இவனுக்கு கொடுத்த முத்தத்தை தான் நினைச்சு பாக்குறான். அது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்றனா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த சீன்ல வந்து எதை காட்டுறாங்கன்னா, அந்த டியூல் நடக்கிற இடத்தை தான் காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்க மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஸ்பாட் டிராகன் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாரா என்ன அப்படின்னு கேட்கும். கூட இருந்தவன் என்ன சொல்றனா, யுங் போங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவர் கடைசி வருஷம் கூட கலந்துக்கவே இல்லையே. லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு ஸ்பாட் டிராகன் டைட்டில் கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த வருஷம் அவர் கலந்துப்பாரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் டோர்னமெண்ட்ல யார் ஜெயிச்சா அந்த பேர் கூட யோங்ஸ் தான் வரும் அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க எல்லாம் பேசும்போது அப்ப யாரோ ஒருத்த அவனோட பேர் வந்து யோங் சங் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து ஆமா அந்த பேர் யோங் சங் தான். ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லும் போது தான் யார் வருதுன்னு பார்த்தா நம்ம யோங்ஸ் தான் வரான். அப்படி அவன் வரும்போது அவனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறான். உங்க எல்லாம் பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். நான் மவுண்ட் அவாவோட 3rd ஜெனரேஷன் டிசிபிள். அது மட்டும் இல்லாம என்னோட பேர் வந்து யோங்ஸ் போங்க. உடனே அங்க இருந்த மக்கள்லாம் யோங்ஸ் போங்க அந்த ஜீனியஸ் ஸ்பாட் டிராகன் நீங்க தானா அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க அவனை. அதுக்கு நம்ம யோங்ஸ் வந்து இல்ல நீங்க என்ன ரொம்பவே பாராட்டுறீங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது
பின்னாடி பார்த்தா ஹீரோவும் சியோலும் தான் இருக்காங்க. ஹீரோ அவனை பார்த்து யோங்ஸா இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். இவன் இந்த டோர்னமெண்ட்டுக்கான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பிஸியா இருப்பான்ல நான் எதிர்பார்த்தேன். அப்ப யோங்ஸ் வந்து நம்ம ஹீரோவை பாத்துறான். ஹீரோ பார்த்தோன்னே கூக்லா நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வரான். நேரா வந்து ஹீரோ கிட்ட என்ன கேட்கிறானா, நீங்களும் ஃபெஸ்டிவலை பார்த்து என்ஜாய் பண்ணதான் இங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து ஆமா எனக்கு ஒன்று புரியாத விஷயம், நீ வந்து இப்போ இங்க இருக்கக்கூடாது, நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சியோங் என்ன சொல்றனா, ஆமா உண்மைதான், ஆனா நாங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம், அதனால நான் இப்போ இங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும் போது பின்னாடி 2 பேர் வந்து டேபிள்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. மற்றவனுங்களும் எங்க தான் ஓடி போனானுங்க, இங்க என்னதான் நடக்குது, செர்மனிக்கு முன்னாடி எல்லாமே ஓடி போயிட்டானுங்க. அப்படி அந்த டேபிள் தூக்கிட்டு போறவங்க ஒருத்தன் என்ன சொல்றானா, எல்லாருமே என்ன சொன்னானுங்கன்னா எல்லாருமே ட்ரைனிங் போறானுங்க அப்படின்னு சொன்னானுங்க, எதனால இன்னைக்கு நடக்க போற டியூலுக்காக. அப்ப இன்னொருத்தன் என்ன சொல்றானா, கடைசி நேரத்தில் ட்ரைனிங் எடுத்தா மட்டும் அவனுக்கு கிழிச்சுடுவானுங்களா அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட சியோங் வந்து அவன் முகமே மாறிடுச்சு, என்ன பேசுனே தெரியாம அமைதியா சிரிச்சுட்டே நிக்கிறான். அப்ப நம்ம யோங்ஸ் வந்து ஹீரோ பார்த்து என்ன கேட்கிறேன்னா, இன்னும் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் இருக்கு, நீங்க டியூல் நடக்கிற இடத்த பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறான். யோங்ஸ் வந்து அவங்க எல்லாருமே அங்க கூட்டு வந்து இதுதான் இந்த டியூல் ஏரியா, இங்க தான் நாங்க எல்லாமே சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்றான். இத பார்த்தோன்னே சியோல என்ன சொல்றானா, எக்மோஸ்ட் இங்க பாருங்களேன் இது எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அதுக்கு என்ன நினைக்கிறானா, இதே மாதிரி ஒரு விஷயத்தை நீ ஆல்ரெடி டிராகன் யூனிஃபைட் அசம்பிளில பாத்துருக்க, அப்படியே இப்படி ஆச்சரியப்படுற. அப்போ சியோங்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேட்கும். ஹீரோ அதுக்கு வந்து நீ என்ன பைத்தியமா, என்ன பேசுன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கிறான். உடனே யோங்ஸ் வந்து இல்ல நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இங்க வந்து மவுண்ட் அவர்ஸ் இந்த டிசிபிள்ஸ் இல்ல மார்ஷல் ஆர்டிஸ்டால் மட்டும் தான் கலந்துக்க முடியும். அப்பதான் ஹீரோ வந்து அவனோட தங்கச்சி பத்தி யோசிச்சு பாக்குறான். ரியோங்கா இந்த மாதிரி விஷயத்துல கலந்துக்க கூடாது அப்படின்ட்டு இப்படி அவன் நினைச்சிட்டு இருக்க அதே டைம்ல சியோங் வந்து ஹீரோ கூப்பிட்டு உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, உங்க தங்கச்சி கூட போட்டி போட போறதே நான் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஹீரோ வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். என்னடா இது சிச்சுவேஷன் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் அமையுது. இதை கேட்ட உடனே பியாங் என்ன சொல்றானா, டியூலா பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றா. உடனே சியோல என்ன சொல்றானா, நீ வந்து எங்களோட மிஸ் கூட சண்டை போட போறியா அப்படின்னு அவ ஒரு பக்கம் கேட்கிறா. ஆனா ஹீரோ என்ன நினைக்கிறானா, ரியோங்வால சியோங் கூட சண்டையே போட முடியாது, அவன் முன்னாடி அவளால் நிக்க கூட முடியாது. அப்ப சியோங் என்ன சொல்றானா, எங்களோட டியோல பார்த்து நீங்க கண்டிப்பா ஆனஸ்டான ரிவ்யூ தான் சொல்லுவீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இதை கேட்டோன்னே இவன் என்கிட்ட ஃபீட்பேக் வாங்குறதுக்காக இதெல்லாம் கேட்கறான். அப்போ பார்த்து ஒரு வாய்ஸ் கேட்குது, எல்லாமே டியூல் நடக்கிற ஏரியா விட்டு தள்ளி போங்க, மவுண்ட் அபாவோட செர்மனி வந்து ஆரம்பிக்க போகுது இப்போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பியாங் வந்து நம்ம இப்போ இங்கிருந்து நகரலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ வந்து ஆமா நம்ம இங்கிருந்து போலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன நினைக்கிறானா, இது உண்மையிலே ஓகே தானா, அது மட்டும் இல்லாம ரியோங்கா வந்து இவன் கூட சண்டை போனேன்னு யார் முடிவு எடுத்தது, ரியோங்காவை வேணும்னே யாருன்னா இந்த மாதிரி பழி வாங்குறதுக்காக பாக்குறாங்களா, அது மட்டும் இல்லாம இப்போ நான் எதுக்கு அவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன், இந்த இடத்துல அவளுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறான். தலைவன் வெளியே என்னதான் அக்கறையே இல்லாத மாதிரி நடிச்சாலும் எல்லார் மேலயும் அவனுக்குள்ள எல்லார் மேலயும் அக்கறை இருக்குதான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, செக்ரட்டரி வந்து இங்க வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். வெறும் ஒரு வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, நீங்க எல்லாருமே இங்க வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படி அந்த வாய்ஸ் கேட்கும் போது எனர்ஜியால உருவான அந்த பெட்டல்ஸ் எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது வானத்துல. இதை பார்த்து ஹீரோ சியோல் எல்லாமே அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்களாம் பார்த்துட்டு அந்த டைம்லயே வானத்துல இருந்து மொத்தமா ஒரு எனர்ஜி வந்து அந்த ஸ்டேஜ் மேல விழுது. அது யாரான்னு பார்த்தா செக்ரட்டரி தான். என்ட்ரன்ஸே சும்மா மாசா கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த ஆளுக்கு பின்னாடி ஒரு 5 பாடி கார்டு வேற இருக்காங்க. அப்படி பறந்துட்டு இந்த எனர்ஜி பெட்டல் வந்து ஒரு பெட்டல் வந்து சியோல் வந்து முழுங்கிடுறா. இதை பார்த்த உடனே ஹீரோ வந்து ஐயோ இவ வேற ஒருத்தி அப்படின்னு நினைக்கும் போதே இந்த பக்கம் செக்ரட்டரியும் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் நம்புறேன் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க மவுண்ட் அவாஸ் இந்த குழந்தைங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்றத. உடனே சுத்தி இந்த மக்கள் என்ன கத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கோம் மவுண்ட் அவாஸ் செக்ட், அது மட்டும் இல்லாம மவுண்ட் அவா எத்தனால் நீங்க பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் கேட்ட செக்ரட்டரி வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, சரி இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வானத்துல பறந்த எல்லா எனர்ஜி பெட்டலுமே வெடிக்க வைக்கிறாரு. அப்போ சியோல் வாய்க்குள்ள இருந்ததும் வெடிக்குது. இதை பார்த்து ஹீரோ வந்து ஐயோ அப்படின்னு நினைக்கிறான். சரி ஃபர்ஸ்ட் டியூல இப்ப நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னா நம்ம இயோங்ஸுக்கும் வேற யாரோ ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்க்கும் தான். உடனே மக்கள்லாம் இயோங்ஸ் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பரவாயில்ல இந்த வருஷம் எல்லாருமே ரொம்ப ஃபயரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த என்ன காட்டுறாங்கன்னா, ரியோங்காவை தான் காட்டுறாங்க. அவ கூட 2 டிசிபிளும் கூட இருக்காங்க மவுண்ட் அவாவை சேர்ந்தவங்க. அதுல ஒருத்தன் என்ன நினைக்கிறேன்னா, இவ கையில உண்மையான கத்தியை பிடிச்சு நான் பார்த்ததே இல்ல. டியூல யூஸ் பண்ற எல்லா ஸ்வாடுமே ரொம்ப லைட்டா இருக்கும் நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஸ்வாடை விட. அப்போ ஒருத்தன் வந்து நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான் ரியோங்காவை பார்த்து. ரியோங்கா வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. ரியோங்கா வந்து உங்களுக்குலாம் தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல அவளோட அடிமனசுல இருந்து அவன் நம்மளுக்கு தேங்க்யூன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறானுங்க. அதுல ஒருத்தன் என்ன சொல்றானா, எனக்கு தெரியும் இது லேட் தான், உங்களுக்கு வந்து என்னோட அல்டிமேட் மூவ் கத்துக்கிறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கிறான். அப்படி இவனுங்க பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, ஏய் ரியோங்கா அப்படின்ட்டு. இவனுங்க எல்லாமே கோவமா திரும்பி பார்க்குறானுங்க. யாரா அவன் எங்களோட டிசிப்ளை வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறவன், உனக்கு என்ன சாகணுமா என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறானுங்க. அப்போ பின்னாடி வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் என்ன சொல்றானா, அவனோட அண்ணன்டா நான், என்கிட்டே வா அப்படின்ட்டு இவன் ஒரு பக்கம் கோபமாகறான். அவ பார்க்கணுமே அவனுங்க எல்லாருமே அடிச்சு போட்டு நேரா ஹீரோ வந்து ரியோங்கா கிட்ட போயிட்டு, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீ ஸ்வாட் டிராகனான ரியோங்ஸ் கூட சண்டை போட போறியாமே அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவ வந்து ஆமான்னு சொல்றா. அப்ப ஹீரோ ரியோங்கா கிட்ட என்ன சொல்றானா, நான் அவனோட திறமையை குறைச்சு மதிப்பிடல, இருந்தாலும் இந்த முடிவை வந்து ஸ்வாட் குயின் எடுத்திருந்தாங்கன்னா நானே அவங்க கிட்ட பேசுறேன், இது வேணாம் இந்த மேட்ச் அப்படின்னு சொல்றான். அப்ப பின்னாடி அடிவாங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ யாரா அவங்களோட முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றானுங்க. இவனுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க போல. மறுபடியும் ஹீரோ கிட்ட 4 அடி வாங்கினாதான் அமைதியா இருப்பானுங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அவன் வந்து ஸ்வாட் டிராகன், அது மட்டும் இல்லாம அந்த ரிசல்ட்
என்ன ஆகுன்றது நம்மளுக்கு இப்பவே கிளியரா தெரியுது. அதுக்கு ருயங்கோ என்ன சொல்றானா, இல்ல இதை நான் பண்ணி தான் ஆகணும். நீ எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ வருவன்ட்டு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வந்து எல்லாருக்குமே கடன் பட்டிருக்கேன். என்னோட மாஸ்டர் பியாங், அது மட்டும் இல்லாம ஃபெலோ டிசிபிள்ஸ் ஆன மவுண்ட் அவா உனக்கும் தான் அப்படின்னு சொல்றா. அப்புறம் ருயங்கோ என்ன சொல்றேன்னா, என்னோட தகுதிக்கு மீறி என்ன ஹெல்ப்புகளா எனக்கு கிடைச்சிருக்கு. என்னால் திருப்பி செய்ய முடிஞ்சது எல்லாமே என்னோட ஆக்ஷன்களால மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோ எல்லாம் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிரான். கூட இந்த மவுண்ட் அவா டிசிபிள் எல்லாம் கண் கலங்குறானுங்க. ருயங்கோ என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நான் ஜெயிக்கிறனா தோக்கறனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இது என்னோட முதல் சண்டை. நான் இதுல இருந்து ஓட விரும்பல அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, இந்த மேட்ச்ல அனௌன்ஸ் பண்ற இடத்தை தான் காட்டுறாங்க. அப்ப வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப நடக்க போற டியூவல் தான் ரொம்ப ஸ்பெஷலான டியூவல். இப்ப நான் கூப்பிட போறவர் தான் கோல்டு டீமை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிறது கிரேட்டஸ்ட் யங் மார்ஷல் ஆர்டிஸ்ட் மவுண்ட் அபாவோட ஃபியூச்சரே அவர்தான் அப்படின்னு சொல்றான். அவர்தான் ஸ்வாட் டிராகனான யுங் ஃபோங் அப்படின்னு சொன்ன உடனே சுத்தி இந்த மக்கள் எல்லாமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கடைசியா ஸ்வாட் டிராகனை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அவரோட ஆப்போனன்ட் யாருன்னா சில்வர் டீமை சேர்ந்த ருயங்கோ, அது மட்டும் இல்லாம டைரக்ட் டிசிபிள் ஆஃப் ஸ்வாட் குயின் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து செகண்ட் ஜெனரேஷனை சேர்ந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட். இதோட இந்த சாப்டர் முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.